இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். ஐயா, நீங்க இப்ப ஆர்கானிக்கா இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கே ஒரு ஷாக்கா தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஆயிலே இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா இவ்வளவு எல்லாம் ஆகுது நீங்க சொல்லும் போதுதான் எங்களுக்கு என்னதான் படிச்சிருந்தாலுமே ஒரு கிளாரிட்டி டக்குன்னு வராது. நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு புரியுது. நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும் இல்லைங்கய்யா, ஆர்கானிக்கா கொடுக்கணும்னு ஒரு நேரத்துல உங்களுக்கு தோணி இருக்கும்ல, அது எப்ப தோணுச்சு, இது எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, பொதுவாக மண்ணில் விளையிறது மண்ணை பூரா இப்போ மலட்டுத்தன்மை ஆக்கிட்டோம். எந்த பொருளை எந்த பயிர் செஞ்சாலும் அந்த பயிர் சரியாக வர்றதில்லைங்க. இதை இயற்கையாக கொண்டு வரதுன்னா கொண்டு வரலாங்க, ரொம்ப நாள் ஆகுங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டு 4 ஆண்டுகள் இயற்கை விவசாயம் பண்ணினா தான் அதில் விவசாயத்தை கொண்டு வர முடியுங்க. எடுத்தோடனே போய் ஆர்கானிக்குங்கிற பெயர்லாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயம் வரும், ஜெயிக்கி நம்மால் வராத நம்மளுக்கு வலியுறுத்தினாருங்க, பண்ணலாமுங்க. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் மண்ணுடைய மலட்டுத்தன்மை நீக்கி நாம் மறுபடியும் பயிர் செஞ்சு நம்ம நல்ல உணவுப் பொருளை கொண்டு வரணுங்க. நீங்கள் இந்த ஆர்கானிக் ஆயில் ஆரம்பித்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு? கண்ணை 2 ஆண்டுகள் ஆகிடுது. அதாவது தகப்பனார் நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க மாட்டை பூட்டி ஓட்டி அப்போ செக்கு போட்டிருந்தாங்க. இதை நாங்கள் போய் தொடர்ச்சியாக நாங்கள் அண்ணன் இதை பார்க்க முடியல. அதனால் அவங்க அந்த தொழிலை விட்டுட்டாங்க. அதுக்கு பின்னிட்டு என்னுடைய மகன் இப்போ கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகுது அவருக்கு. அவர் நம்ம தாத்தா அப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை நாம் இப்போ பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி தாத்தா ஆயில் பிராண்டுன்னு போட்டு இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக துவங்கணுங்கன்னு. ஆர்கானிக்குன்னு இதை நம்மளுக்கு சொல்ல முடியாதுங்க. ஆர்கானிக்குங்கிறது முழுமையாக என்னால் அதை சொல்ல முடியாது. இருக்கிறதுல இது சுத்தமான ஆயில், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு அது சரியாக இருக்காதுங்க. ஐயா, நீங்கள் இப்போ ஆர்கானிக் பற்றி நிறைய எண்ணெய் பற்றியெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இதை மாதிரி உங்களுக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி நீங்கள் பேசுறதுல எனக்கு தெரியுது. விவசாயத்தில் நீங்கள் எவ்வளோ வருஷம் அனுபவமாக இருந்திருக்கீங்க, எந்த பயிர் போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க இந்த மாடி தோட்டம்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, விவசாயத்தை நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டுங்க தோட்டத்துக்கு வந்தேனுங்க. அப்போ அப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது காலகட்டத்தில் எல்லாம் ஒரு விவசாயிக்கு 10 ஏக்கர் இருந்தது அப்படின்னாங்க. 5 ஏக்கர் சுற்றிலும் வேலி அடிச்சுங்க, 25 ஆடு வாங்கி விட்டுருவாங்க, 4 மாட்டுக்கண்ணை வாங்கி விட்டுருவாங்க. அது ஓராண்டுக்கு அந்த கொழுக்கட்டு பிள்ளைன்னு சொல்லி அதை விதைச்சிட்ருவோம். அதை தின்னுதுன்னா ஓராண்டில் பெருசாகிடும். பக்கத்தில் சந்தை கூடும், நத்தக்கடையூரில் கண்ணபுரம் தேருன்னு இந்த மாதிரி எல்லாம் கூடும். அங்கே ஓட்டுட்டு போனால் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். இப்படி பாக்கி 5 ஏக்கரில் அவங்க வேலை அந்த ஆட்டுப்பட்டி போட்டு ஆட்டு தினம் வட்டி மாற்றி போட்டோம்னா ஆட்டினுடைய எரு அது மிகச்சிறந்த உரமாக இருக்கும். அதில் ராகி, கம்பு, சோளம் போன்ற தானிய வகை சிறுதானிய வகைகளை பயிரிடுவாங்க. அது எந்த விதமான நோயும் இல்லாமல் அது ஒரு நல்ல உணவுப் பொருளாக மக்களுக்கு கிடச்சிது. அதுக்கு பின்னிட்டு வேளாண்மையில் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல, மறுபடியும் சிரமம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் டிராக்டர் வாங்கினோம், டிராக்டர் பயன்படுத்தினோம். அதுக்கான உபகரணங்கள் எல்லாம் வந்தது. அதெல்லாம் சரிதானுங்க. அதெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி வேளாண்மை இந்தளவுக்கு கொஞ்சம் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்ததெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு மிகச்சிறந்தது தானுங்க. அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் அன்னைக்கு மாடு ஒரு கட்டுத்தல் எடுத்துக்கிட்டால் ஒரு 10 மாடு இருக்கும். 10 மாடு சாணி போட்டு அதை எடுத்து கம்போஸ்ட் உரமாக போட்டு அது பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் சரியாக இருந்ததுங்க. ஆனால் அதுக்கு பின்னிட்டு டிராக்டர் வந்ததுக்கப்புறம் மாட்டினுடைய எண்ணிக்கை குறைஞ்சது, தோல் உரமெல்லாம் நாம் காட்டுக்கு போட முடியல. அப்புறம் நாம் ரசாயன உரத்துக்கு வந்தோம். ரசாயன உரத்துக்கு வந்தது காடு பூரா மலட்டுத்தன்மை ஆயிடுச்சுங்க. அதுக்கு பிறகு நாம் மறுபடியும் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த இதுக்கு வர்றோம். அது உடனே பண்ண முடியலைங்க. அது ஒரு தோட்டத்தில் எடுத்துகிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் மாதிரி பண்ணாதான் மறுபடியும் இயற்கை விவசாயத்துக்கு வர முடியுங்க. வரலாங்க. இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள்லாம் விவசாயத்துக்கு விவசாயத்தை பாதுகாத்தா தான் சரியாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டாக்டர் எடுத்துக்கிட்டால் டாக்டர் பையன் டாக்டர் ஆக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆடிட்டர் எடுத்துகிட்டு ஆடிட்டர் தன்னுடைய பையனை ஆடிட்டர் ஆக்கணும்னு விரும்புகிறாங்க. காவல்துறை எடுத்துகிட்டு அவங்க நம்ம பையன் காவல்துறையில் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லோரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விவசாயி நம்ம மகன் விவசாயம் பண்ணட்டும்னு எந்த விவசாயம் நினைக்கிறது இல்லைங்க. இப்போ நானே அப்படி நினைக்க முடியலைங்க. என்னுடைய பையனே
ஒரே பையன் தானுங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தான் கொண்டுட்டு வந்தோம். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பண்ணாங்க. இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் வந்து வேளாண்மை சார்ந்து இன்னொரு உபதொழில் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும்னு நினைப்பாங்களுங்க. ஆனால் அந்த தொழில் நேர்மையான தொழிலாக இருக்கணுங்க. அது வந்து எந்த விதத்துலையும் மக்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு வேளாண்மையில் அதிகமாக கவனம் செலுத்தி நல்ல உணவுப் பொருளை அதிகமாக உற்பத்தி பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கிற அளவுக்கு பண்ணுறது நல்லதுன்னு என்னுடைய கருத்துங்க. விவசாயம் செய்கிறதுக்கு வந்துங்க இன்றைக்கு படித்த பசங்க பட்டதாரிகள் எல்லாருமே வர்றதுக்கு ஆர்வமாக தான் இருக்கிறாங்களுங்க. அது கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க. ஏன்னா ஆள் பற்றாக்குறைங்க. அப்புறம் சரியான விலை கிடைப்பதில்லைங்க. அப்புறம் இயற்கை சீற்றம் இந்த மாதிரிலாம் ஏற்படும் போது இளைஞர்களுக்கு இதில் ஒரு கசப்பு ஏற்பட்டு போயிடுங்க. வேளாண்மைனா ஒரு முடியாத ஒரு துறை அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கசப்பு ஏற்படுதுங்க. அது வந்து இயற்கையினுடைய சீற்றத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாம் வந்து இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் விவசாயத்தில் இறங்கிங்க முழுமையாக இயற்கை விவசாயத்திலேயே ஆரம்பத்திலிருந்தே பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்ல விளைச்சல் எடுக்கலாமுங்க. இன்றைக்கி விளைச்சல் எடுத்தால் அதுக்கு தகுந்த உழைப்பு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குமுங்க. சாதாரணமாக ஒரு 5 ஏக்கர் விவசாயம் இருக்கிறவங்க நாமளும் உள்ள பாடுபடணுங்க. நாம் வெளியில் போயிட்டு ஆள் விட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. நாமளும் தண்ணி கட்டணும். நம்மளுக்கு இப்போல்லாம் ட்ரிப்பு தாங்க. அதனால் கேட்டால் நீக்கட்டும் இந்த மாதிரி வேலைக்கு தாங்க கடினமான வேலைங்கிறது. அதுக்கு எல்லாம் பண்ணிக்க விவசாய கருவிகள் இருக்குது, பயன்படுத்திக்க வேண்டியதுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் விவசாயத்தின் பக்கம் திரும்புறது வருங்காலத்தில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேனுங்க. தாத்தா ஆயில்ங்கிற பிராண்டில் பண்ணுறது வந்துங்க கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கிறோமுங்க. இது கொங்கு மண்டலம் முழுமையாக பண்ணுறவங்க. இதை தாண்டி சென்னை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை மற்றும் வெளிமாநிலமான ஆந்திரா, டெல்லிக்கு கூட நம்ம ஆயில் போகுதுங்க. இது என்னங்கன்னா முதல்ல வந்துங்க ஃபேமிலி பேக்குன்னு சொல்லி ஒன்று போடுறோமுங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் 1/2 லிட்டருங்க, கடலெண்ணெய் 1/2 லிட்டருங்க, தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டருங்க. இந்த 3 சேர்ந்து 500 ரூபாய்ங்க. இது வந்து ட்ரையல் பேக். இதை வந்து வாங்கி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் போடலாங்க. வாட்ஸ்அப் ஆர்டர் நம்பர் வந்துங்க 9842847280ங்க. மறுபடியும் ஒருக்க சொல்லணுங்க 9842847280. இதுக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் போட்டால் உடனே ரிப்ளை வந்துடுங்க. உங்களுடைய ஆர்டர் பதிவு செய்யப்பட்டது, விரைவில் அப்படி டெலிவரி விரைவில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்களுங்க. நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா முழுமையாக எஸ்டி கொரியர் மூலமாக டோர் டெலிவரிங்க. எஸ்டி கொரியர் மூலமாக டோர் டெலிவரி. இப்போ கோயம்புத்தூருக்கு நிறைய நம்மளது வருதுங்க. தஞ்சாவூர் போகுதுங்க, திருப்பூர், பொள்ளாச்சி, ஆலியாறு, இப்படி எல்லா பக்கமே சென்னை எல்லாம் நான் இப்போ சொன்ன எல்லா ஊருக்குமே வந்து எஸ்டி கொரியரில் போகுதுங்க. இப்போ டெல்லிக்கு எஸ்டி கொரியரில் தான் போகுதுங்க. அது என்ன ஏரில் போனால் கூடுதலாகுங்க. ஏரில் போச்சுன்னா 1500 கொரியர் வருங்க. லாரியில் போச்சுன்னா கொஞ்சம் நாள் ஆகும். அதில் பாதி வருங்க, 850 ரூபா 870 ரூபா வருங்க. இப்போ கூட போயிட்டு தான் இருக்குது. போன வாரத்தில் போச்சுங்க, இப்போ நாளைக்கு கூட போகுதுங்க. அந்த மாதிரி தரமான ஆயிலாக இருக்கிறதுனால நம்மகிட்ட மறுபடியும் தொடர்ந்து ஆர்டர் கொடுக்குறாங்களுங்க. ஆனால் வந்து இதே தரத்தை வந்து நான் எப்பவும் மெயின்டைன் பண்ணணுங்க. தரத்தில் தான் நம்ம வந்து இது பண்ண முடியுங்க. என்னுடைய தூய்மையான நட்புக்கு வியாபாரம் நடந்தாலும் கூட தரம் இல்லைன்னா தூய்மையான நட்புக்கு ஒரு தடவை தான் வாங்குவாங்களுங்க. தரம் இல்லைன்னா அப்புறம் வாங்க மாட்டாங்களுங்க. அதனால் வந்து இந்த தரமாக இருக்கணும், அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இன்று மட்டும் இல்லைங்க, என்னுடைய நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்த காலத்துலேயும் கூட நான் வந்து இந்த தரத்தை வந்து குறைக்கவே மாட்டேனுங்க. எந்த விதத்துலையும் குறைக்கவே மாட்டேங்க. நான் உண்மையிலேயே இது ஒரு வியாபார நோக்கமாகவே நான் துவங்கலைங்க. ஏன்னா என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுங்க, வியாபார நோக்கத்தோடு நான் துவங்கப்பட்டது அல்லங்க. இது வந்து நமக்கு இழப்பு ஏற்படக்கூடாது, அதே சமயத்தில் மக்களுக்கு நல்ல உணவுப் பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் பண்ணுறோமுங்க. இது இன்றைக்கி நான் வந்து இந்திய அளவில் ஏன் வெளிநாட்டுக்கு கூட நம்ம சிங்கப்பூர் அனுப்பணுங்க, துபாய் போச்சுங்க, கனடா போச்சுங்க. இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் தானுங்க. தேங்காய் எண்ணெயில் வந்து சல்பர் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் சமையலுக்கென்று பிரத்யேகமாக தாத்தாயில் தயாரிக்கப்படுகிறது. அதாவது வந்து சல்பர் இல்லாமங்க சமையலுக்கு வந்து தஞ்சாவூரில் சமையலுக்கு நிறைய போகுதுங்க. எல்லா பக்கம் இப்போ தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு கேரளா மாதிரி பயன்படுத்துகிறாங்களுங்க. அது பயன்படுத்தலாங்க. ஏதோ முதல்ல வந்து கொழுப்பு இருக்குது, அது இருக்குது ஏதோ கார்பரேட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளை சொல்லி திசை திருப்பிட்டாங்களே தவிரங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா சத்துள்ளதுங்கிறது வந்து நம்ம டாக்டர் சிவராமன்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கிறாங்களே. தேங்காய் எண்ணெய் பற்றி டாக்டர் சிவராமன் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காருங்க. அதனால் வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறது உடலுக்கு உள்ளத்துக்கு நல்லதானுங்க.
ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களுக்காக இவ்வளோ நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம நீங்க சொன்னதுல இருந்து நாங்க விவசாயம் எவ்வளவு முக்கியம், இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் எப்படி விவசாயத்தை கத்துக்கணும்ன்றது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளோலாம் சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருக்கீங்க, அது எப்படி போன ஒரு அந்த செக் இதெல்லாம் பண்ணது திருப்பி எப்படி உங்களோட மகன் வழியில புதுசா வந்திருக்குன்றதுல இருந்து நாங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். ஆர்கானிக்னா என்ன அப்படின்றதையும் நீங்க நிறைய சொல்லி தெளிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஆர்கானிக்னா என்னன்னே தெரியாது. அதுவும் நீங்க அது வியாபார நோக்கமா இல்லாம மக்கள் நல்லதா இது பண்ணணும், மக்கள் எப்பயுமே நல்லா சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்காக பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம எப்பயுமே ஃபேமஸான ஒரு வேர்டு கூட இருக்கும், மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு. நீங்க மக்களுக்காக இவ்வளவு தூரம் செய்றீங்க. உங்களோட இந்த பிராண்ட் நல்லா இன்னும் பெரிய அளவுக்கு போகணும்னு நாங்க ஆலயம் FM சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம் ஐயா. ரொம்ப 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 நன்றி. நன்றி அம்மா, வணக்கம். நன்றி.